காலத்துலலாம் தாத்தா பாட்டிங்க சத்து குறைபாடுனால மாத்திரையெல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. அப்ப விளையிற சிறுதானியம் பெருதானியங்களை வச்சு அரைச்ச சத்து மாவை தான் டெய்லி சாப்பிட்டுட்டு வருவாங்க. 16 தானியங்கள் கொண்டு செய்யக்கூடிய இந்த சத்து மாவு நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கொடுத்து என்றும் 16 இளமையோட சுறுசுறுப்பா வச்சிருக்கும். அதுக்கு இரும்பு சத்து கால்சியம் சத்து அதிகமா நிறைஞ்ச கேப்பையை சேர்த்துக்கோங்க. எப்பயுமே லைட் அண்ட் ஃபிட்டா இருக்கிறதுக்காக திணை அரிசி, உடம்புல உள்ள சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்காக வரகரிசி, உடம்புல உள்ள உஷ்ணத்தை குறைச்சு குளிர்ச்சியை தர்றதுக்காக கம்பு, நல்ல செரிமானத்தை தூண்டுறதுக்காக குதிரைவாளி அரிசி, எலும்ப இரும்பு மாதிரி வச்சுக்கிறதுக்காக கருப்பு உளுந்து, நாள் முழுக்க சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்காக சம்பா கோதுமை, ஆமையை போல அதிக ஆயுசு கொடுக்கறதுக்காக சாமை அரிசி, கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ கம்மியா உள்ள மட்டை அரிசி, புரோட்டீன் அதிகமா நிறைஞ்ச பாசிப்பயிறு, நார்ச்சத்து புரதச்சத்து அதிகமா நிறைஞ்ச சோளம், உடம்புல உள்ள கெட்ட நீரை வெளியேற்றுறதுக்காக பார்லி, இது கூடவே நல்ல கொழுப்பு புரோட்டீனுக்காக நிலக்கடலை, பொரிக்கடலை, அது கூடவே பாதாம் பருப்பு, இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. ஃப்ளேவர் டைஜஷனுக்காக ஓமம், சுக்கு, ஏலக்காய் வறுத்து இது எல்லாத்தையும் ஆற வச்சு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அரைச்ச பொடியில் 2 ஸ்பூன் சேர்த்து அது கூடவே 1 கப் பால், 1 கப் தண்ணி, கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து நல்லா கரைச்சி கஞ்சியாக காய்ச்சினீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான சத்துமாவு கஞ்சி ரெடி. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பாலையும் வெள்ளத்தையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சமாக உப்பு சேர்த்து கஞ்சி காய்ச்சிக்கோங்க. இவ்வளோலாம் செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிங்கன்னா சேம் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் அப்படிங்கிற பேஜில் இந்த மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ் பவுடரை சேல் பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் அண்ட் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட லிங்க்கை நான் டேரெக்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.